சரிங்கய்யா. அவருக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் உங்களுடைய கணிப்பு? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா ஐயா விஜயபிரபான் அவர்களுக்கு விருதுநகர் மாவட்ட மக்கள் கண்டிப்பா ஆதரவு தருவாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பார்த்தா ராதிகா சரத்குமார் அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா அனுதாப ஓட்டு விஜயபர்வான் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க அதை எடுத்துக்கொள்ள வேணாம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய நல்ல மனதுக்காகவே இந்த மக்கள் வந்து கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை விஜய் வருவாருக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ராதிகா சரத்குமாருக்கு எந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் இருக்குன்னு நமக்கு தெரியலைங்கய்யா. கண்டிப்பா அவருடைய விஜயகாந்த் ஐயாருடைய பிள்ளை கண்டிப்பா அரசியல் நல்லா மென்மேலும் செய்து வருவாங்க. கண்டிப்பா விருதுநகர் மக்கள் ஐயா விஜய் பர்பான் அவர்களுடைய பையனை ஒரு எம்பியாக தேர்வு செய்து தேசிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பிஎஸ் சீட்டை வந்து கண்டிப்பா அனுப்பி வைப்பாங்க நம்புறோம். நான் அவருடைய ரசிகை. நான் சின்ன வயசுலேருந்தே அவர் படம்னா ரொம்ப பார்ப்பேன். இப்போ அவருடைய இறந்த துக்கம் நம்மளால் தாங்கவே முடியல. அதனால் இப்போ பாப்பா மேரேஜுக்காக டேட் குறித்துக்கு அவருடைய மண்டபத்தில் தான் லீ கிளப்பில் வந்து இப்போ புக் பண்ணிட்டு வரோம். சரி, அதுதான் ஐயா காலைல என்கேஜ்மெண்ட் வச்சுருக்கோம் 21ஆந்தேதி. அதனால் வந்து அவர் காலில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் வந்திருக்கேன். அடுத்து கல்யாண டேட்டுக்கு வந்து அப்போ வந்து வைப்பேன். நல்லா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவருடைய முகத்தை பார்க்கும்போது என்னால் பேச முடியல. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐயாவை எனக்கு. ஆமாம், தாங்க முடியாத இழப்பு நமக்கு இதெல்லாம். இறந்ததுக்கும் போயிருந்தேன். அப்புறம் இங்கேயும் விஜயகாந்த் மண்டபத்துக்கு இங்கேயும் வந்தேன். இப்போ 3ஆவது டைம் வந்திருக்கு இந்த இடத்துக்கு. அதனால அவங்க பையன் நல்லா வரணும், அவங்க மனைவி நல்லா இருக்கணும், அவங்க ஜெயிச்சு அவருடைய ஆத்ம திருப்தியை அவர் வரணும். நானும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், அம்மாவுக்கு தான். அவருக்கு செய்கிற கடமை அது. ரசிகன்னா உண்மையான ரசிகன்னா அவங்க ஜெயிக்க வச்சு இந்த இடத்துல வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அவர் ஐயாவுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணணும், ஜெயிச்சு வந்து நிற்கணும். இங்கே ஐயாவுடைய ரத்தம் வந்து ஜெயிக்கணும். ஆமா ஆமா, முழு மன திருப்தியா ஜெயிச்சு வருவாருன்ற முழு கான்ஃபிடன்ட் இருக்கு. எந்த வகையிலையும் இது இல்லை. அவருடைய பையன் வந்து இன்னும் நல்லா மேலும் மேலும் அவருக்கு மேலே செய்வாப்புல. அவருடைய ரத்தம் இல்லையா, அதனால வந்து நல்லா ஜெயிச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போடுற மாதிரி எல்லாருமே அவருடைய மனசுலையும் அவங்க நிற்கிறாங்க. உண்மையான மக்களாக இருந்தால் அவருடைய விசுவாசியாக இருந்தால் அவரை ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வச்சு அவர் காலடியில் வந்து ஜெயிச்சுட்டு வந்து நிற்கணும். பிள்ளைங்களும் அந்நியாரும் வந்து இங்கே நிற்கணும். இதுதான் எங்களுடைய மனமார்ந்த எங்களுக்கு வாழ்த்து. ராதிகா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸானவங்க. நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. அதனால வந்து மக்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமானவங்க. ஆனால் தம்பி வந்து இந்த படங்கள்லாம் நடிக்கல. கேப்டன் அவர்களுடைய மகன் அப்படின்ற ஒரு இது மட்டும் தான் இருக்கு, செல்வாக்கு தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்க வந்து ஜெயிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால உங்களை நீங்க கணக்கில் எடுத்துக்கின்ற ஒரு இது கிடையாதுங்க ஐயா. இப்போ வந்து தம்பி விஜயபிரபாகரனுக்கு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா 100% வந்து பாத்தீங்கன்னா ஐயா விஜயபர்வான் அவர்களுக்கான விருதுநகர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டை செலுத்தி அவர் எம்பியாக கண்டிப்பாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. கண்டிப்பா 100% நம்பிக்கையோட இருக்குங்கய்யா. சரிங்க. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து, வெளி மாவட்டத்துல இருந்து, வெளி மாநிலத்துல இருந்து, வெளி நாட்டுல இருந்து வந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவருடைய வந்து பாத்தீங்கன்னா நல்ல உள்ளங்க ஐயா, நல்ல உள்ளம். அதாவது பாத்தீங்கன்னா மனிதன் வந்து அந்த அளவுக்கு தூய்மையா வாழ்ந்துருக்காரு. யாருக்கும் எந்த கெடுதலும், நம்மளே அவருக்கு ஒரு கெடுதல் செய்தாலும் அவர் யாருக்கு கெடுதல் நினைக்காத ஒரே ஆளுன்னு பாத்தீங்கன்னா ஐயா கேப்டன் ஐயா அவர்கள் தான். அதனால வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மென்மேல் மக்கள் எல்லாரும் வருவாங்க. ஏனுமே அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிரௌடு யாரும் வர முடியல, அவரோட பொருளாதார சூழ்நிலை வராம இருந்திருக்கலாம். இப்ப கண்டிப்பா அந்த லீவுனால கண்டிப்பா குடும்பத்தோட வரலாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. கண்டிப்பா இனிமேல் வருவாங்க. ஐயாவுடைய இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மென்மேல் கோயிலா கட்டி ஆண்டு பல்லாயிரம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஐயாவுடைய புகழ் எங்கு பரவி இருக்குங்க ஐயா. ராதிகா மேடம்லாம் வந்து அங்க நிக்க முடியாது. அவங்க மண்ணில் வந்து இவங்க நிக்க முடியாது. அவர் ஐயாவுடைய மண் இது. மகன் தான் கட்டாயம் ஜெயிப்பார். அதில் வந்து 100%, 200% அவங்க தான் ஜெயிச்சு வந்து நிற்பாங்க. அதுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தம்பி நல்லா ஜெயிக்கணும்.
நான் அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். ராதிகா வந்து ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட், எல்லாருக்கும் எந்த தெரியும். ஃபேமஸ் இருந்தாலும் ஐயா மிஞ்சத்துக்கு யாருமே கிடையாது. எம் எம்ஜிஆருக்கு அடுத்து ஐயா தான். கர்ணன் காமராஜ் ஐயாவும். ஐயா இருந்தா ஓகே, இப்ப ஐயா இல்ல, ஐயாவோட பையன் நிக்கிறாப்ல, பையன் வந்து அரசியலுக்கே புதுசு, ராதிகாவை எடுத்து பேஸ் பண்ண முடியாது, அதனால ராதிகா தான் வின் பண்ணுவாங்க அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. இல்ல 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 அது பேசுறவங்க 1000 பேர் 1000 தான் பேசுவாங்க. தம்பி தான் ஜெயிச்சு வந்து நிற்பான். அது எல்லாம் இங்கே எல்லாருடைய மனசுலையும் அவன் நிற்பான்ற ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு ஃபுல் சப்போர்ட் எல்லாரும் சேர்ந்து மக்களும் சேர்ந்து பண்ணோம். நானும் அவங்க தான் ஓட்டு போடுவேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராதிகா ஒரு கேட்டு கொடுத்துருந்தாங்க. கேள்வியில பாத்தீங்கன்னா பிரபலானுக்கு வந்து அரசியல் அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது, ரொம்ப சின்ன பையன், அரசியல் புரிதல் அவருக்கு தெரியாது, முக்கியமா அவர் வந்து கேப்டன் இருந்ததை வச்சு அவர் அருகா போட்டு வாங்க பாக்குறாருன்னு சொல்லிட்டு அவர் இல்ல இல்ல அனுதாபம் இல்ல இல்ல யாரும் அனுதாபத்தோடு பார்க்கல. அவரு விஜயகாந்த் வந்து ஏற்கனவே ஜெயிக்க வேண்டிய ஒரு மனுஷன். அதை மக்கள் புரிஞ்சிக்கல. இப்போ வந்து மக்கள் வந்து எல்லாருமே அவர் இறந்த பிறகுதான் அவருக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால எல்லாமே நல்லது செய்வாங்க. இல்ல இல்ல தலை கோயில் மாதிரி சொல்லிட்டு ஆமாங்க. இன்னும் நிறைய தலைவர் இறந்துருக்காங்க. எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மா, அப்புறம் வந்து கருணாநிதி, அவங்களும் பெரிய தொழில் சாதிச்சிருக்காங்க, அரசியலையும் மிகப்பெரிய ஆளுமையா இருந்திருக்காங்க. ஸோ இருப்பினும் இப்போ கேப்டனோட இதுவும் சமாதி தான். பட் ஆனால் மக்கள் இதை மட்டும் அவங்க வந்து கோயில்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? திரும்ப சொன்ன முன்னாடியே சொன்னது அவருடைய நல்ல உள்ளம் தாங்க, வேற எதுவும் சொல்ல முடியாது. அதாவது பாத்தீங்கன்னா ஐயா வந்து பாத்தீங்கன்னா எதையும் வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு மனிதர். மற்ற ஆளுங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒன்றும் வெளியே ஒன்றும் பேசக்கூடிய ஆள் இல்லை. எது வந்து டைரக்டா பேசக்கூடிய ஆள், ஓப்பன் டாலுக்கு பேசக்கூடிய ஐயா. அதனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அதை விரும்புவாங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேங்க ஐயா, ஐயா உயிரோடு இருக்கும் வரை வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து அவருடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லலை. அதனாலேயே ஐயா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரோல் பண்ணி ஐயா வந்து தாக்கப்பட்டாரு. அவர் இறந்த பின்னாடி நிறைய மீடியாக்கள் ஐயா அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்றாங்க. இந்த விஷயங்களை முன்னாடியே கண்டிப்பா ஐயா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த முதல்வர் ஆகக்கூடிய 100% வந்து பாத்தீங்கன்னா ஐயாக்கான வாய்ப்பு தான் இருந்திருக்கு. அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவை ஒரு தவறுதலான ஒரு இதுல சோடிச்சு ஐயா பேரை கெடுத்து ஒரு இது எல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த நிலை வந்து இனிமேல் நீடிக்க ஆகுது. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லோர் கையிலும் வந்து பாத்தீங்கன்னா அலைபேசி இருக்கு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்றாடம் என்னென்ன செய்து நடக்குது இப்ப தெரியும். அதனால மக்கள் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள் நம்புவாங்க. இருந்தாலும் வந்து கையில வலைபேசியில வந்து என்ன மீடியாக்கள் சொன்னாலும் எது சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மைத்தன்மையை ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கலுக்கு வந்துட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஐயாவுடைய பையன் விஜய பிரபாகரன் விருதுநகர் மாவட்டத்தில் கண்டிப்பா எம்பியா ஜெயிச்சு வருவாருங்க. கண்டிப்பா 100% நம்பிக்கை இருக்கு. ஐயா மீடியாக்கள் காரணம் சொல்லுங்க. அவர் மன உளைச்சலுக்கு காரணம் மீடியாக்கள் சொல்லுது. அவர் ஒரு சில விஷயங்கள் நன்மை எடுத்து சொன்னாலுமே பாத்தீங்கன்னா அதை தவறுதலா சித்தரிச்சாங்க. சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு நிறைய பேர் இருக்குங்க. அவர் மன உளைச்சல் காரணமாக தான் இருந்தாருன்னு சொல்றாங்க. மீடியாவும் ஒரு காரணங்கள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் உடன் இறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரிதல் வந்து கொஞ்சம் மீளா துயரத்துல ஐயா கொஞ்சம் இருந்த மன வருத்தத்தில் இருந்ததா சொல்லிக்கிறாங்க. விருதுநகர் மாவட்டம் பாத்தீங்கன்னா அந்த மாவட்டம் தான் காமராஜருக்கு சொந்த ஊரு. நாடார் கதை உள்ளதுங்க காமராஜர். காமராஜரே கடைசியா தோற்கடிக்கப்பட்ட ஒரு தொகுதினா விருதுநகர் தொகுதி தான். கண்டிப்பா கண்டிப்பா நல்ல ஒரு தலைவரையே தோற்கடிச்ச ஒரு தொகுதியில விஜய் பிரபாகரன் எப்படி வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வின் பண்ணுவாருங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஐயாவினுடைய பிள்ளை. இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு வந்து என்னென்ன மக்கள் வந்து ஓட்டு போடல, ஒரு மனிதன் நம்ம இழந்தோம், அதுக்கு நிகர ஐயாவை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா. கண்டிப்பா மக்கள் போடுவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவினுடைய தீவிர ரசிகன். ஐயாவை ரொம்ப நல்லா நமக்கு பிடிக்கும். அவருடைய இறப்பு வந்து பாத்தீங்கன்னா தாங்க முடியாத ஒரு இழப்பு தான். வர முடியாத சூழல்னால வந்து பாத்தீங்கன்னா இப்ப லீவுக்கு வந்துட்டு ஐயாவை பார்க்கலான்னு வந்திருக்கோங்க ஐயா. பார்த்துருக்கோங்க ஐயா, தரிசனம் பண்ணியாச்சு ஐயாவுடைய தரிசனம். வர முடியாத கவலைகள் அதிகமா இருந்திருக்கும். வந்ததுக்கு அப்புறம் எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சிருக்குங்க வந்தது பிறகு. மனதுல ஏதோ இனம் புரியாத ஒரு நிகழ்வு நடந்த நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து சமாதி இல்ல கோவில் அப்படின்றாங்க. அந்த ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா இது கோவில் தாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 100% அதுக்கான பாசிட்டிவ் வைப்ரேட் உள்ள இருக்கு. கண்டிப்பா எல்லோரும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா வழிபாடு செஞ்சுட்டு போங்க, நல்லா இருக்கும்.